வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இனிமையான இந்த நன்னாளில் இனிக்கும் இந்த அருமையான காலை பொழுதில் உங்களெல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இல்லந்தோறும் சின்ன திரையில் வண்ண கோலங்கள் படைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான தொலைக்காட்சி ஜெயம் தொலைக்காட்சியில் நீங்கள் இன்று காண இருப்பது இரண்டு அருமையான நிகழ்ச்சிகள். முதலாவதாக நாம் காண இருப்பது உங்கள் கோல்ட்லைன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பர்னிச்சர்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் பெருமிடன் படைக்கும் பாடுவோர் பாடலாம். அதைத் தொடர்ந்து நாம் காண இருப்பது ஹோட்டல் வள்ளுவர் பெருமிடன் படைக்கும் மௌனராகம். முதலில் நாம் காண இருப்பது உங்கள் கோல்ட்லைன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பர்னிச்சர்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் பெருமிடன் படைக்கும் பாடுவோர். இந்த நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம். இணைப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் பாடலுடைய சரணத்தை நான் பாடி காண்பிப்பேன். அவர்கள் பாடலுடைய முதல் வரியை கண்டுபிடித்து பாட வேண்டும். பாட விருப்பம் உள்ள நேர்கள் முதல் சுற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடலை ஓரிரு வரிகள் எங்களுக்கு பாடியும் காட்டலாம். இணைப்பில் வரும் இந்த நிகழ்ச்சியுடைய முதல் அழைப்பாளர் யார் என்று பார்க்கலாம். இணைப்பில் வந்து கொண்டிருக்கும் முதல் இனிய அன்பர். அன்பு வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், வாருங்கள் கிருஷ்ணன் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நலமா இருக்காங்களா? மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியுடைய முதல் நேரம் வந்திருக்கும் அன்பு ஐயா கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு முதலில் சிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையும். நெஞ்சார வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா, நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பவர்கள் நமது கோல்ட்லைன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பர்னிச்சர்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம், செங்கதுபுரம் 2 கிராஸில் அமைந்திருக்கும் மிக பிரம்மாண்டமான நிறுவனங்கள். தரமான பொருட்கள் நியாயமான விலையில். மேலும் பஜாஜ் நிறுவனமும் எங்களது நிறுவனமும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் மாபெரும் லோன் மேளா. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பொருட்களை வாங்கி மகிழலாம். குறைந்த முன்தொகை செலுத்தினால் போதும். வாங்கக்கூடிய பொருளுக்கு 0% வட்டி என்று அறிவிக்கிறார்கள். அதாவது நம்ம திரும்ப செலுத்தக்கூடிய அந்த தொகைக்கு 0% வட்டினா வட்டி எதுவும் கிடையாது என்றும் தெரிவிக்கிறார்கள். நல்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவைப்படுபவர்களுக்கு விவரங்களை கொடுத்து உதவுங்கள் என பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு, ஐயாவுக்கு முதல் சுற்று ஏதேனும் பாட விருப்பம் இருந்தால் பாடலாம், இல்லை என்றால் 2ஆம் சுற்று போயிடலாம். சரி, மருமக எதுவும் பாடுறாங்களா? கேளுங்க. சரி, சாப்பிடட்டும். உங்களுக்கு ஒரு பாடல் பாடிடலாமா? மாலையிட காத்து அள்ளி இருக்கு, தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு. இது சாயங்காலமா மடி சாயும் காலமா, முல்லைப்பூச்சூடு மெல்லப்பாய் போடு, அடவாட காத்து சூடு ஏத்துது. பேசி பேசி ராசியானதே, மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. பார்க்க பார்க்க ஆனந்தம், பறவை போல உல்லாசம், வேலையின்றி யாரும் இல்லை எங்கும் சந்தோஷம். வெறும் பேச்சு வெட்டி கூட்டம் ஏதும் இல்லை இந்த ஊரில், கள்ளம் கபடம் வஞ்சகமின்றி கண்ணியமாக ஒற்றுமை உணர்வுடன் வாழும் சிங்கப்பூர். தூரத்தில் போகின்ற மேகங்கள் தூறல்கள் போடுங்கள் பூமியிலே, வேர் கொண்ட பூஞ்சோலை நீர் கொண்டு ஆட. ஏரியில் மீன் கொத்தும் நாரைகளே, சிறகுகள் எனக்கில்லை தாருங்களேன், ஊர் விட்டு ஊர் சென்று காவியம் பாட. பறவைகள் போல் நான் பறந்திட வேண்டும், பனிமலை மேல் நான் மிதந்திட வேண்டும். ஏதோ ஒரு போதை மனம் கொண்டாடுதே, எனக்கு பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும். நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும். கோலம் அதன் ஜாலம் இங்கு 1000 பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான்.